வேண்டுமானாலும் சென்று திரு சீமான் பிரச்சாரம் செய்யலாம். விஜயால் செய்ய முடியுமா? எத்தனை தோல்விகள் வந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்பது சீமான் அவர்களால் மட்டும்தான் முடியும். தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எத்தனை தோல்விகள் வந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்க சீமானால் மட்டும்தான் முடியும். உண்மையை உறக்க சொன்ன சவுக்கு சங்கர். இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுகிறோம். அதாவதுங்க, நாம் தமிழர் கட்சியின் அரசியல் என்பது இந்த மண்ணிற்கு மிகவும் தேவையான அரசியலாக இருந்து வருதுங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் அரசியல் கொள்கையை மக்கள் மத்தியில் அண்ணன் சீமான் அவர்கள் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்துள்ளார். தமிழ்நாட்டில் மாற்றம் என்றாலே அது சீமான் அவர்கள்தான் என்று மக்கள் இன்று நம்பிக்கையோடு நம்பி வருகிறார்கள். அண்ணன் சீமானின் வளர்ச்சியை தடுப்பதற்கு பல வியூகங்களை வகுத்து இந்த திராவிட மாடல் அரசு வீழ்த்த துடிக்கிறார்கள். ஆனால் இதனை எல்லாம் தூசு போல அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்கொண்டு கடந்து செல்றாருங்க. குறிப்பாக அண்ணன் சீமான் குறித்து சவுக்கு சங்கர் தற்போது ஒரு நேர்காணலில் பேசியிருக்காருங்க. சவுக்கு சங்கர் என்ன பேசியிருக்காருன்னா, ஒரே நாளில் 7 பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தக்கூடியவர் சீமான் அவர்கள்தான். எந்த கேள்வி எழுப்பினாலும் சீமான் அவர்கள் பதில் சொல்லுவார். ஆனால் விஜயால் இப்படி சொல்ல முடியுமா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தாருங்க. அது மட்டும் இல்லாமல் எத்தனை தோல்விகள் வந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்க சீமான் அவர்களால் மட்டும்தான் முடியும் என்று சவுக்கு சங்கர் பேசியிருந்தாருங்க. அண்ணன் சீமானை கருத்தியலால் எதிர்கொள்ள முடியாமல் அவதூறுகளால் வீழ்த்த முயற்சி செய்யும் திராவிட மாடல் அரசுக்கு நீங்கள் எத்தனை அவதூறு பரப்பினாலும் சீமான் அவர்கள் இந்த களத்தில் உறுதியாக நிற்கிறார். இதுதான் சீமான் என சவுக்கு சங்கர் தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாருங்க. எத்தனையோ தனிமனித தாக்குதல்களை இந்த திராவிட மாடல் அரசு அண்ணன் சீமான் மீது ஏவி விடுகிறார்கள். பல வழக்குகளை பதிவு செய்து காவல் நிலையத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் அண்ணன் சீமானின் நேரத்தை வீணடிக்கும் முயற்சியில் திட்டமிட்டு இந்த திமுகவினர் சதி செய்து வருகிறார்கள். ஆனால் இதை எதையும் பொருட்படுத்தாமல் எத்தனை வழக்கு வேண்டுமானாலும் போடு, நான் இந்த மண்ணின் உரிமைக்காக மக்களின் நலனுக்காக நிற்பேன் என்று அண்ணன் சீமான் அவர்கள் களத்தில் சண்டை செய்து வருகிறார். இங்கு பல கட்சிகள் கூட்டணி பேரம் குறித்து பேசி வரும் இந்த சூழ்நிலையில் எந்த கட்சியுடனும் தனது கொள்கையை அடமான வைக்காமல் தனித்து களமாடுவதுதான் சீமான் அவர்களின் ஆகச்சிறந்த கொள்கை செயல்பாடு என சமூக வலைதளத்தில் பலரும் பாராட்டி வருகிறார்கள். எத்தனை தோல்விகள் வந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்க சீமானால் மட்டும்தான் முடியும் என சவுக்கு சங்கர் பேசியிருப்பதை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.